எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே அவர் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதே தைரியத்தோடு கூட பாடுவோம். இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அவரை சார்ந்திருக்கிறோம். அவருடைய பலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய மாதத்துடைய துவக்கத்தையும் தேவன் நமக்கு அந்தபடியே நிறைவாக்கி தருவாராக. விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவர்தான் என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? உற்சாகமாய் நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது
102வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 102வது சங்கீதம் 102. நூற்றி 2வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 102. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயரே தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சேர்ந்து வாசிப்போம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முன்னே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்கலாம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆமென். என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் ஆனேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். ஆனாலும் நீர் என்னை உயரே தூக்கின தேவன் ஆண்டவரே. அப்பா, நான் விழுந்து போவதைப் போல தெரிந்தாலும் கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவன். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறார், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. இருதயத்தில் பாரத்தோடு இருக்கிறவர்களே, ஆமென், வேதனையோடு இருக்கிறவர்களே, இம்மாதத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சீயோனை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. எங்களுக்கு என்று குறித்த நேரம் வந்தது ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிரச்சனைகள் இருந்தது, முன்னே வாசிச்சோமே, அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து
ஆண்டவரே, இவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தது, ஆனாலும் எங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் அந்த மகிழ்ச்சியை தரித்து கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். சிறு பிள்ளை முதற்கொண்டு எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க, நோட்டில் கீழே வைங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது, எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது, அதற்கென்று குறித்த நேரமும் வந்தது ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளை என் தேவனீர் முன் குறித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை கர்த்தர் எனக்காக நீர் முன்னமே ஆயத்தம் பண்ணினீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவுனால, உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய ஆண்டவரே பாக்கியத்தை அருளி செய்திரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 3வது மாதத்தின் துவக்கத்திலும் முதலாவது பரிசுத்த ஆராதனையிலே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தயை பாராட்டினீரே ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ சன்னிதானத்திற்குள்ள வந்த எனக்கு விரோதமாய் ஒன்றும் எழும்பாதே. ஓரி பாலா ராஷாதா ரிகாதாரா ராபாபா கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். இது கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஆமென் நல்ல ஒரு தருணமாய் இருக்கிறது. இது தேவன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற நல்ல ஒரு தருணமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளுக்கென்று நமக்கு தயை செய்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளுக்கென்று நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். அதற்கென்று குறித்த நேரம் வந்தது. இதோ சுகவீனத்தில் இருந்து விடுதலை பெறும்படி ஆமென் ஸ்தோத்திரம், ஆறுதல் அடையும்படி, சமாதானம் பெறும்படி முன் குறித்த நாள் வந்தது. கர்த்தர் தயை செய்த நாள் வந்தது. கர்த்தர் தயை செய்த நேரம் வந்தது. தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓரி பாபா 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 பாஷா பரா பலா பரா பலா பரா பா. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. நம்மை நிரப்பட்டும். எல்லா குறைவுகளும் மாறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருடைய வாயில் இருந்தோ தேவனை துதிக்கிற துதி உண்டாகட்டும். கர்த்தரின் மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணினாரு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொன்னாரு. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இணைந்து சொல்லலாமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. வல்லமை நிரப்பப்பட்டோம். இந்த காலவெளியிலே நிரப்பப்பட்டோம். ஆமென். எங்கள் மேல் உம்முடைய வல்லமை அக்கினியாய் அபிஷேகமாய் ஊற்றப்படுவதாக. ஆமென். ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆமே நீர் வந்தா ஓரி பாபா 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 உடைய வல்லமை உடைய வல்லமை உடைய வல்லமை ராகா ராபா லா ராசா பரபா லா ஓரி தரா லா ரிமா லா ராபா பாபா பாபா உடைய வல்லமை உடைய வல்லமை 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 இறங்கி இந்த காலவெளியிலே ஆமே எங்களை உயிர்ப்பிக்கட்டுமே, எங்களை உயிர்ப்பிக்கட்டுமே, எங்களை உயிர்ப்பிக்கட்டுமே. ஓ தாரா லா ரிமா லா ராசா பரபா லா பாபா ஓரி கரா பரபா பாபா 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 ஓரா லா 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 ராபா லா ராசா பரபா பாபா பாபா ஓரா பாபா 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 வல்லமை 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 ஆமே இறங்கட்டும் இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை பலன் தருகிற வல்லமை பலன் தருகிற வல்லமை ஆமென் ஆமென் ஆமென். சுகப்படுத்துகிற வல்லமை சுகப்படுத்துகிற வல்லமை இப்பொழுது இப்பொழுது ஆமென் நமக்குள் இறங்கி நம்மை பலப்படுத்துவதாக. உங்கள் விசுவாசம் தனித்து போகாதிருக்க கடவுள், உங்கள் விசுவாசம் குறைவற்றதாக இருக்க கடவுள். கர்த்தருடைய மகிமையின் ஆமென் அபிஷேகம், கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் இதோ நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார். அதன் வனாந்திரத்தை ஏதரை போல மாற்றுவார், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் எந்நாளும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உராபா பாபா லராபா ஓ ஷபரபரபலபரி பகவரிபலபரபலபரபலபா. ஆமென் ஆமென் ஆமென். அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமை ஆமென் நம் சூழ்நிலையை மாற்றுமே, பலவீனத்தை மாற்றுமே, குறைகளை மாற்றுமே, வியாதியை மாற்றுமே. ஆமென் ஆமென் ஆமென். நிறைவான ஆவியானவர் எல்லா குறைவுகளையும் மாற்றுகிற தேவன் அவர். ஓதிரலரி பகவரபலபரப ஷபரபரபல. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல, நீர் வந்தா என் சூழ்நிலை மாறும். ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட கேளுங்க, விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. அப்பா நீங்க இருக்கிறதுனால என் சூழ்நிலை மாறும், என் குறைவுகள் மாறும், என் பலவீனங்கள் மாறும், என் கஷ்டங்கள் மாறும், என் வியாதிகள் மாறும். கர்த்தர் எனக்குள் ஆமென் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் அவர். உராபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய திரு சன்னிதானத்திற்குள்ள கீத சத்தம் உண்டாகும். உம்முடைய திரு சன்னிதானத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தம் உண்டாகும். அப்பா உம்மையே பற்றி கொள்ளும்படிக்கு கிருபை செய்தவரே ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். எழும்பு 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 சீயோனே எழும்பு. ஓரா பாபா ரபா 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 ஷபா ரபா ரபா. சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தரின் பலமே, கர்த்தரின் புயமே பலன் கொள். முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? உன்னிலே இருந்த வல்லமையை நினைத்துப்பார்.
ரமலரா ஷதரிக ரபலபரிபலரலரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதிநிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். இன்னொரு முறை உற்சாகமாய் சொல்லலாமே. ஆதிநிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென் உற்சாகமாய் சொல்லலாமே. ஆமென். வாழ்வு மலையும் சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லலாம். ஆகாய விண்மீனார் யாவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் யாவர் ஜனம் பெருகும், வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. சேர்ந்து சொல்லலாம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆமே மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா
கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்வார். அதன் வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுவார். அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷம் அதிலே இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தம் அதிலே உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடைய மறைவான எல்லா பலவீனங்களுக்கும், சொல்ல முடியாத எல்லா விதமான கஷ்டங்களையும் போராட்டங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி உயர்ந்த ஸ்தானங்களிலே நிச்சயமாய் கொண்டு வந்து வைப்பார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். நான் என் சுயத்துல சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அது வெறுமையாய் திரும்பாது, அது நிறைவேறியே தீரும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதன் திறப்புகளை அடைப்பேன், அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். பூர்வ நாட்களிலே இது இருந்தது போலவே மறுபடியும் அதை ஸ்தாபிப்பேன் சொன்ன கர்த்தராகிய தேவன் அவர். உங்களுடைய எல்லா நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் விலகி போகிறவர் அல்ல. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துற தேவன் அவர். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. உங்க விசுவாசம் ஒரு நாள் உங்களை கெட்டு போக விடாது. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் உங்களை பலவீனமடைய செய்யாது. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் உங்களை சோர்வடைய செய்யாது. கர்த்தருக்குள் பலனடைவீர்கள். சகல நன்மையினாலும் கர்த்தர் நிரப்புவார். மாதத்தின் துவக்கத்தில் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி நான் உங்களை திடப்படுத்துகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். கர்த்தரே நன்மை செய்கிறவர், நம்முடைய உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வல்லமைக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆவிலே பலன் கொண்டவர்களாக என்னாலும் நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கு. எதில் உண்டாயிருக்கும்? எதெல்லாமே அவருடைய ஆறுதலுக்கு காத்திருந்ததோ அதுக்குள்ளெல்லாம் உண்டாயிருக்குமா. இப்போ ஆறுதலுக்கு காத்திருந்ததெல்லாம் யாரு? நாம தானா? அப்போ நமக்குள்ள தான் இதெல்லாம் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் வரலையா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும். அப்பாடா, முழுசா வாசிக்காதீங்க, நானே முடிச்சிடறேன்ட்டீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகமாக இருப்போம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வழக்கம் போல் இந்த வாரத்திலும் தொடர்ந்து நடக்க வேண்டிய ஊழியங்கள்: திங்கட்கிழமை பெண்கள் ஜெபம், புதன்கிழமை வேத ஆராய்ச்சி கூட்டம், வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, இது 2வது வெள்ளிக்கிழமை. முதல் வெள்ளிக்கிழமை தான் நம்ம செயின் ப்ரேயர் எப்போதும் பிளான் பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு மாதம் நடத்தலாம்னு சொல்லிட்டு. முதல் வெள்ளிக்கிழமை போன வாரம் 1ஆம் தேதி ஆகிட்டதுனால அதிகாலை ஜெபமும் இருந்தது, அதுக்கப்புறம் உபவாச கூட்டம் இருந்ததுனால இந்த வருகிற வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் செயின் ப்ரேயர் இருக்கிறது. அதுக்கான நேரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வில்சனையாட்ட நீங்கள் உங்களுடைய பேர்களை பதிவு செய்யும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. நாம் உற்சாகமாக நாம் பங்கெடுப்போம். இரவு ஜெபம் இல்லை. இது நடந்தால் அதுவும் வந்துருமோ நினச்சிடாதீங்க. இரவு ஜெபம் இப்போ இல்லை, அறிவிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபமும் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வார ஆராதனை கூட்டம் நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர் கூட்டம் நடைபெறும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே வராத வாலிபர்கள் எல்லாரிடத்திலும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அடுத்த வாரம் வாலிபர் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி. திரும்ப லேட்டாக வந்தாங்கன்னா 2வது அறிவிப்பாக நான் என்ன செய்கிறத நினைவுபடுத்துகிறேன். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் டீக்கன்ஸ் உதவிக்காரர்கள் சில நிமிடங்கள் மாற்றம் நீங்கள் இருந்து கடந்து சில சிறு பிள்ளைகள் மனப்பாட வசன பகுதி. போன வாரம் மாதிரி நீங்களா சந்தோஷப்பட்டுக்கூடாது, நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி வசனம் சொல்லணும். சரியா?
ரைட், ஓகே, குட். சங்கீதம் 18:29-30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:1-2. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நான் எக்காலத்துக்கும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்பட்டவராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பார். சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்பட்டவராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. சங்கீதம் 18:46. ஆமென். பிள்ளைகளுக்காக நாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாம். ஆமாம், உண்மையிலே இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரைட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக இந்த நாளுக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 15-22 வரை வாசிக்க கேட்போம். ஏசாயா 51 15-22 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 15 முதல் 22 முடிய. உன் தேவனாய கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குளிக்கிற சேனையின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிலையிலே உன்னை மறைக்கிறேன். எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரரிலும் அவளை நடத்துவார் ஒருவருமில்லை. அவள் வளர்ந்த குமாரரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவருமில்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் முர்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்கிக்கொண்ட கலைமானை போல எல்லா வீதிகளிலும் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடைக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபான குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகி உன் ஆண்டவரும் நம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி உன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டலை நீ குடிப்பதில்லை. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து காணிக்கைகளை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை படைக்கும் பொருட்டாக யாவரும் எழுந்து நின்று தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் பாடும்போது உற்சாகமாய் நம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். உற்சாகமாய் நாம்
போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போ